அனைவருக்கும் வணக்கம். நாட்டு குதிரைகளை காப்போம் பாலசுப்ரமணியன் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கக்கூடிய தகவல் தான். மீண்டும் மீண்டும் நம்ம இந்த சூழ்நிலையில் அவங்க எல்லாத்திட்டையும் கேட்டுக்கிட்டு என்னென்னா, நம்ம எடுத்திருக்கக்கூடிய இந்த முயற்சி கடந்த 5 ஆண்டுகளாக நாட்டு குதிரைகளை காப்போம், சுற்றுச்சூழலை பாதுகாப்போம் மட்டும் இல்லாமல் இந்த அழிந்து வரக்கூடிய குதிரை ஏற்ற பயிற்சியை, குதிரை ஏற்ற கலையை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகிறதுக்காக இந்த குதிரையேற்ற பயிற்சி பள்ளியை நடத்திட்டு வந்துட்ருக்கோம். இந்த பள்ளியோட முக்கிய நோக்கமே பார்த்தீங்கன்னா, இந்த அழிந்து வரக்கூடிய நாட்டு இன குதிரைகளை வைத்து நம்ம இந்த பயிற்சி பள்ளியை நடத்திட்டு வந்துட்ருக்கோம். நம்மள்கிட்ட தற்போது பார்த்தீங்கன்னா 6 குதிரைகள் இருக்குது. இந்த 6 குதிரைகளில் ஏற்கனவே சொல்லியிருக்க மாதிரி 4 குதிரைகள் பயிற்சிக்காக வச்சுருக்கோம். 2 குதிரை இணை சேர்க்கைக்காக வச்சுருக்கோம். நீங்களும் இந்த மாதிரியான குதிரைகளுக்கு முடிஞ்ச உதவியை நீங்கள் செய்யலாம். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் என்னுடைய தொடர்பு எண்ணில் கான்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களால் என்ன செய்ய முடியுமோ செய்யுங்க. இந்த மாதிரியான ஒரு அழிந்து வரக்கூடிய கொலையை நம்ம மீட்டெடுக்கிறதுக்காக போராடிக்கிட்டு இருக்கோம். இந்த போராட்டத்தின் விளைவு தான் நம்ம இது வரைக்கும் பார்த்திங்கன்னா 100க்கும் மேற்பட்ட மாணவர்களை இந்த மாதிரி குதிரையேற்ற பயிற்சி சொல்லி கொடுத்துட்ருக்கோம். இந்த சூழ்நிலையில் நம்மளால் ஒரு ஆளால் இந்த கலையை மீட்டெடுக்கிறதுக்கான சக்தி இல்லாத காரணத்தினால் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம்னா, இது மாதிரி நண்பர்கள் மூலயமாக நிதி உதவி வாங்கி இப்போ சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடிய குதிரைகள் பார்த்திங்கன்னா நண்பர்களின் நிதி உதவியால் வந்த உணவு தான் சாப்பிட்டுட்ருக்கு. நம்மளால் முடிந்த அளவு குதிரைகள் மேலே முதலீடு போட்டோம். தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணிட்டோம். தேவையான இடம் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இருந்தாலும் அன்றாட உணவு தேவைக்கு நம்ம போதிய நிதி ஆதாரம் இல்லாத காரணத்தினால் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம்னா, தொடர்ந்து இந்த மாதிரியான டொனேஷன் சம்மந்தப்பட்ட வீடியோக்களை, நிதி உதவி சம்மந்தப்பட்ட வீடியோக்களை போட்டுட்ருக்கோம். இதில் நீங்கள் நிறைய நண்பர்கள் பார்த்தீங்கன்னா அவங்களால முடிஞ்ச உதவிகளை செஞ்சிகிட்டு இருக்காங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா நேற்று கூட ஒரு 3000 ரூபா இங்கே தமிழகத்துலேருந்து லண்டனில் பணிபுரிகிற நண்பர் மூலயமா ஒருத்தர் அனுப்பிச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நேற்றுக்கே ஒரு 1000 ரூபா திருச்சியிலேருந்து நண்பர் அனுப்பிச்சிருந்தார். இது வரைக்கும் நிதியே பார்த்தீங்கன்னா ஒரு 4500, அதுக்கு முன்னதாக ஒரு 2000, 6500, 7000 ரூபா பக்கம் நமக்கு கிடச்சிருக்கு. அந்த முழு நிதியும் கடந்த 4-5 நாட்களாக குதிரைகளுக்கான உணவுக்காக நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் பண்ணக்கூடிய இந்த சின்ன உதவியானது இந்த கலையை, அழிந்து வரக்கூடிய இந்த குதிரை ஏற்ற கலையை மீட்டு எடுக்கிறதுக்கு எங்களால் முடிஞ்ச காரியங்களை நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். நீங்கள் இருந்த இடத்துலேருந்தே இந்த கலையை மீட்டு எடுக்கிறதுக்கு உங்களால் முடிஞ்ச நிதி உதவி வழங்குங்க. தொடர்ந்து இதை நாங்கள் கேட்குறதுனால கஷ்டப்படுறதில்ல. ஏன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய நல்ல உள்ளங்கள் நமக்கு உதவி செய்தால் போதும். நன்றி, வணக்கம். நாட்டு குதிரைகளை காப்போம், சுற்றுச்சூழலை பாதுகாப்போம்.